ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலை நடந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு என்னென்ன கொஷின் கேட்டாங்க, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த கிளிப்பை பார்த்தீங்கன்னா கடைசியில் அட்டாச் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அதாவது நம்ம பிடிஎஃப்லேருந்து நிறைய கொஷின் அவங்களுக்கு கேட்டிருக்காங்க. அது அவங்களே சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நம்ம பிடிஎஃப் வேணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் பிடிஎஃப் மெசேஜ் பண்ணுங்கள். பிடிஎஃபோட விலை பார்த்தீங்கன்னா ₹25 மட்டும்தான். வெறும் ₹25 பே பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம பிடிஎஃப் வந்து கிடைக்கும். அந்த பிடிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா 110 கேள்விகளானது இருக்கும். அதாவது 25 இப்போ பார்த்தீங்கன்னா 25ல் இன்டர்வியூ ஆரம்பிச்சதுங்களா, 25 டு அந்த 28 காலையில் வரைக்கும் என்னென்ன கேள்வி கேட்டாங்களோ அந்த கேள்விலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பிடிஎஃப்பில் அப்டேட் பண்ணி வச்சுருப்போம். ரொம்பவும் முக்கியமான கேள்விலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பிடிஎஃப்பில் இருக்கும். அந்த பிடிஎஃப் வேணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் பிடிஎஃப்னு மெசேஜ் பண்ணுங்கள். அந்த பிடிஎஃப்பை நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன படிக்கணும்னு சொல்லிட்டு பர்சனலாக நான் உங்களுக்கு கைட் பண்ண ரெடியாக தான் இருக்கேன். உங்களுக்கு என்ன ஏதாச்சும் கேள்வி கேட்கணும்னு நினச்சாலும் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் ப்ரொவைட் பண்ணுறேன். அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணி கேள்வி கேட்டுக்கலாம். அதாவது அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன டாக்குமெண்ட் கொண்டு போகணுமோ அதுக்கான கேள்வி என்கிட்ட கேட்டுக்கலாம். நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லித்தரேன். என்ன டாக்குமெண்ட் கொண்டு போகணும், எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், எந்த ஃபார்மேட்டில் நீங்கள் போகணும் அப்படி சொல்லிட்டு நான் நிறைய பேருக்கு ஆல்ரெடி டவுட் கிளியர் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதில் எந்த ஒரு சந்தேகமும் தேவையில்ல. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நம்மகிட்ட பிடிஎஃப் வாங்க ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்கீங்க. அதாவது ரொம்ப நல்லா இருக்குது உங்கள் பிடிஎஃப், அதுலேருந்து தான் நிறைய பேர் கேள்வியாக கேட்டாங்க. அவங்க இன்டர்வியூ எடுக்கிறவங்களே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீங்கள் எங்கேருந்து இதெல்லாம் படிச்சிங்க, கரெக்டாக டேட்டாலாம் இருக்குது, கரெக்டாக சொல்கிறீங்க அப்படி சொல்லிட்டு அவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஒரு யூடியூப் சேனலில் பிடிஎஃப் வாங்கி படித்தோம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அவங்களே வெரி குட்மா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. நானும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். அந்த வீடியோ கிளிப்பும் பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். அடுத்தடுத்து யாரெல்லாம் இன்டர்வியூ பண்ணுறீங்களோ கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்கள். உங்களோட வாய்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக யூடியூப் சேனலில் போடுவோம். அதில் எந்த சந்தேகமே தேவை. சரி, நான் தஞ்சாவூர் அட்டன் பண்ணவங்களோட கிளிப்பு போட்டிருக்கேன். அது ஃபுல்லாக பார்த்து நீங்கள் கொஷினை நோட் பண்ணி வச்சுங்க. பிடிஎஃப் பை பண்ணி படித்தானே படிங்க. இன்னைக்கு தான் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்தீங்க? ஆமாண்ணா. என்ன மாவட்டம் நீங்கள்? தஞ்சாவூர்ண்ணா, தஞ்சாவூர் மாவட்டம். ஓ, தஞ்சாவூரா? இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணீங்க? நல்லா தான் போணுச்சு. அவங்க நீங்க சொன்ன மாதிரி தான் கேட்டாங்க. ஓகே. அவங்க கவர்னர் நேம் என்ன, அந்த சட்டமன்ற தொகுதியில எல்லாம் இருப்பாங்கல்ல, ஸோ அதெல்லாம் கேட்டாங்க. ஏன்னா அது வந்துட்டு எனக்கு தெரியாது. கடைசியில ஓட்டு போட்டிருக்கீங்களான்னு கேட்டாங்க என்னைய. இல்ல, எனக்கு இன்னும் ஓட்டு ஐடி நான் அப்ளை பண்ணல, இப்பதான் அப்ளை பண்ணிருக்கேன், 1 வீக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்புறம் இதுக்கு முன்னாடி எங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. மேத்தமேட்டிக்ஸ் அந்த சும்மா நார்மலா மல்டிப்ளை கேட்டாங்க. அப்புறம் பாஞ்சாலி சபதம் யாரு வந்துட்டு எழுதுனா அது கேட்டாங்க. முக்குடல் வந்து எங்க ஒன்னா சேருது அந்த மாதிரி ஒண்ணு கேட்டாங்க. சோ தமிழ் பாதி, மேக்ஸ், எனக்கு அந்த மாதிரி எல்லாம் கேட்டாங்க. அப்புறம் கவர்னர் நேம் எல்லாம் கேட்டாங்க. எனக்கு அந்த சட்டமன்ற தொகுதியில இருக்கிறவங்க பேர் தான் தெரியல, அதனால விட்டுட்டேன். அப்புறம் மின்சாரத்துறை அவங்க அமைச்சர் யாரு அப்படின்ட்டு கேட்டாங்க. பிடிஎஃப்ல இருந்துச்சு. நல்ல வேலை அது நான் பாக்கலன்னா டோட்டலா எல்லாமே டேமேஜ் ஆயிருக்கும். அப்புறம் சூப்பர் மார்டின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. டாக்குமெண்ட் எல்லாம் எல்லாமே ஒரிஜினல் கேட்டாங்க. கையில வச்சிருக்கோமா என்னன்னு பாத்துக்கிட்டாங்க. முக்கியமா கேட்டது கம்யூனிட்டி, ரேஷன் கார்டு, 12th மார்க் ஷீட். இது 3 வச்சுதான் அவங்க டோட்டலே பாக்குறாங்க எல்லாம். அப்படியா? நீங்க கம்யூனிட்டில போட்டோ கேட்டாங்களா இல்ல ஓல்டா இருந்தாலும் ஓகே சொன்னாங்களா? இல்ல ஓல்டா இருந்தாலும் ஓகேன்னு தான் சொன்னாங்க. எனக்கு எதுவும் சொல்லல. ஓகே. நீங்க ஓல்ட் தான் போடுறீங்களா? ஆமா, எனக்கு அப்பையில இருந்து அதுதான் இருக்கு. சோ இப்ப நான் இடையில எதுவும் சேஞ்ச் பண்ணல. ஓகே. அது வேற எதுவும் அடிஷனலா கேக்கலையா உங்ககிட்ட? இல்ல, வேற எதுவும் அடிஷனலா கேக்கல. அந்த முத்திரை இருக்குல்ல, தமிழ்நாடு அரசு வாய்மை வெல்லும், அது வந்துட்டு எந்த மாவட்டத்துல வந்து ஃபர்ஸ்டா வந்துச்சு அந்த இதெல்லாம் கேட்டாங்க. சோ மத்தவங்களுக்கு நிறைய கேட்டாங்க. 12th படிச்சிருக்கீங்களா அப்படின்ட்டு. ஏன்னா 12th படிச்சிருந்தா ஈஸியா கேக்குறாங்க, கிராஜுவேட் பண்ணிருந்தா எல்லாமே கேக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க. டிகிரியே படிச்சிருந்தாலும் 12th மட்டும் படிச்சிருக்க சொல்லுங்க. அப்பதான் நம்ம பிடிஎஸ் வந்து நிறைய கேள்வி கேட்பாங்க அப்படி சொல்லிட்டு ஜெனரலா கேட்பாங்க சொல்லிட்டு. எங்களுக்கு ஃபர்ஸ்டா ஒரு பேட்ச் போகும்போது எங்களுக்கு முன்னாடி ஒருத்தவங்க போனாங்க. அவங்க கிட்ட ஆயுத எழுத்து எத்தனை, மெய் எழுத்து எத்தனை அதெல்லாம் கேட்டாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு ரொம்ப ஓல்டு போல, அதனால அந்த மாதிரி எல்லாம் கேட்டாங்க. நீங்க டிகிரி படிச்சிருக்கீங்களா நீங்க? ஆமா, நான் பிபிஏ முடிச்சிருந்தேன். அதனால அந்த டிகிரில கேட்டிருப்பாங்க, ரிலேட்டடா கேட்டிருப்பாங்க கேள்விகள். அதுல இருந்து எதுவும் கேட்கலண்ணா. எனக்கு நான் 12th மார்க் ஷீட் தான் அதுல வச்சிருந்தேன்னா. இன்னைக்கு ஒரு அட்டெண்ட் பண்ணிட்டு கால் பண்ணாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சாரு.
ஆ. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிடிஎஃப் எதுவும் கேட்கலாம். ஆனா ஃபுல்லா கம்ப்யூட்டர்ல இருந்து நிறைய கேள்வி கேட்டாங்களாம். ஆ. அப்புறம் ஜென்ரலா கேட்டாங்க. மினிஸ்டர்ஸ் அந்த பேர்லாம் கேட்டாங்களாம். ஆமா. மோஸ்ட்லி அதுல பாதி ஜெனரலா கேக்குறாங்க. அடுத்த 2 பேர்ல ஒருத்தவங்க தான் ம். எனக்கு மேக்ஸ்ல இருந்து கேட்டாங்க. ஓ ஆமா. 3 பேர் இருந்தாங்களா மொத்தம் உங்க? ஆமா. நாங்க 3 பேர் இருந்தாங்க. 3 பேருமே கேள்வி கேட்டாங்களா உங்ககிட்ட? மாத்தி கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் சென்டரு, அப்புறம் ரைட் சைடு, அப்புறம் லெஃப்ட் சைடு. மாத்தி மாத்தி கேள்வி. அதுக்கப்புறம் ஓகே சூப்பர்மா அப்படின்னு சொல்லிட்டு ம், ம். ரிசல்ட் எப்போன்னு சொல்லிட்டு ஏதாவது சொன்னாங்களா அப்டேட்? ரிசல்ட் டிசம்பர் எண்ட்லன்னு தான் சொன்னாங்கண்ணா. ஓ நீங்க கேட்டீங்களா உங்ககிட்ட? கேட்டுட்டு தான் நான் வந்தோம். ஓகே ஓகே. சரிண்ணா. ஓகே தேங்க்ஸ்மா. ஓகேண்ணா தேங்க்ஸ்ண்ணா.